ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து லைனிங்கில் தான் எக்ஸ்ட்ரா பீஸஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கில் நமக்கு வந்து ஃபுல்லாகவே கிளாத் வந்து இருக்குது. அதனால லைனிங்கில் மட்டும் சென்டர் பாயிண்ட் வந்து நாச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த லைனிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பீசஸும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங்கில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். ஒரு சைடு வந்து ஃபுல் அளவும் வர மாதிரி இருக்கணும். ஒரு சைடில் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பீசஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக ஒர்க் வந்து முடிக்க முடியும். சரிங்களா? 4 பக்கம் இல்லைனா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 2 பக்கம் மட்டும் நமக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து எடுத்துட்டு என்ன பொசிஷனில் நம்ம வந்து ஜாயின் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. பார்த்து இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ரெண்டுமே உள்பக்கமாக பார்த்து வர மாதிரி நான் வந்து பின் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரெண்டுக்குமே உள்பக்கமாக வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது பின் யூஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் இன்னும் வந்து குளிச்சு வரையலை. அந்த குளிச்சு வரைகிறது கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மேல் பக்கம் ஒரு படிமான தையல் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ப்ளவுஸ் அளவில் நம்ம வந்து அதாவது ஸ்லீவ் அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கீழ்ப்பக்கமும் சரி தான், மேல் பக்கமும் சரி தான். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்லீவ் அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் இன்னொரு ஸ்லீவில் நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதுலேயும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் பக்கம் ஒரு படிமான தையல் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுலேயுமே கரெக்டாக அந்த ஸ்லீவ் அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து குளிச்சு வரையலை. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸை வந்து அட்டாச் பண்ணுறதா இருந்தால் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து கட் பண்ணல. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ரெண்டுலேயுமே எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இனி 2 பீஸுமே கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஃபோல்டு பண்ணி போட்டிருந்தோமோ அதே பொசிஷனில் அகெயின் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டிச்சிங் ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர மாதிரி கரெக்டாக அப்படியே இருக்கணும். உள்பக்கமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து குளிச்சு வரையலாம். அதுக்கு டேப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் அளவில் மேல் பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து குளிச்சு வரைகிறதுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் லைட்டாக வளைச்சு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து குளிச்சு வரைஞ்சாச்சு. இனி இந்த பொசிஷனில் நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது மேல் பக்கம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பீசஸ் வந்து ஜாயின் பண்ணோம்ல, அந்த 2 பீஸில் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணணும். மீதி அடுத்து இருக்கக்கூடிய 2 பீசஸில் கட் பண்ணக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து குளிச்சு வரைஞ்சாச்சு. வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி அந்த பொசிஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக அந்த குழிவு வருது அப்படிங்கிறத இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு 2 பீஸுமே தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இனி நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் வந்து இது ஃபுல் பார்டர் எனக்கு வேண்டாம், இதில் பாதி தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து இது வந்து பார்க்குறதுக்கே பாதியாக 2 போர்ஷனாக தான் இருக்குது. அதனால் கீழ்ப்பக்கம் இருக்க பார்டரை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் பக்கம் இருக்கிறது மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு ஏத்தால தான் நான் வந்து ப்ளவுஸ் அதாவது ஸ்லீவ் ஹைட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். நீங்கள் மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. இந்த பார்டரோடு சேர்த்து நம்ம அளவு எடுத்துடக்கூடாது. இந்த பார்டர் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சு தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். கீழ்ப்பக்கம் இந்த பார்டர் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட லைனிங்கை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்க. கரெக்டாக வருது. இன்னொரு பக்கம் வந்து அப்படியே பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் கிளாத் அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு. அதனால் அதை வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இனி அப்படியே இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்துக்கு மேலே ஓரத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இனி அதை அப்படியே பின் பக்கமாக டர்ன் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத் எல்லாத்தையும் அப்படியே பேக் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் ஃபுல் போர்ஷனுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் கேப் விட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா போர்ஷனுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக் அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்தாலுமே நம்ம வந்து கட் பண்ணி கரெக்டாக நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் அதாவது லைனிங் ஃபேப்ரிக் அளவில் நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கலாம். கொஞ்சம் சின்னதாக அதே அளவில் கட் பண்ணோன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் கீழ்ப்பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் வந்து நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். அதுக்கு மேலே தான் லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ தான் அதை வந்து டர்ன் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக் வந்து அதோட மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்துடும். இதை பார்த்தீங்களா? இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட லைனிங் வந்து பேக் சைட் போயிடும். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து மேல் பக்கமாக அழகாக வந்துடும். இப்போ அப்படியே உள் பக்கமாக டர்ன் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல் பாடி போர்ஷன் நம்ம அந்த ஸ்லீவுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபுல் பாடி போர்ஷனும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இனி கிளாத் எல்லாத்தையுமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லீவ் போர்ஷன் வந்து ரெடி பண்ணணும். யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். மெயின் ஃபேப்ரிக்கு இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து ஜாயின் பண்ணுறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்துக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது அந்த ஷோல்டர் ஜாயினிங் வந்து பேக் சைடு வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பேக் சைடு வர மாதிரி அந்த ஷோல்டர் ஜாயினிங்கை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த ஸ்லீவோட ஃப்ரண்ட் அந்த குளிச்சு வெட்டின பக்கம் வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஸ்லீவோட சென்டர் வந்து ஷோல்டர் ஜாயினிங்கோட சென்டரில் வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து சென்டர்லேருந்தே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்தே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நம்மளோட ஸ்லீவும் நம்மளோட ப்ளவுஸ் போர்ஷனும் நம்ம அழகாக ஜாயின் பண்ணிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து ஏன் நம்ம வந்து சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சைட்லேருந்தும் நம்ம வந்து ப்ளவுஸ் அப்படியே அளந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இருந்தாலுமே சென்டர்லேருந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக ஸ்பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸை வந்து முடிச்சிடலாம். அதனால் நம்ம வந்து அளவெடுத்து கரெக்டாக அந்த எண்டுலேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படி இருக்காது. நமக்கு வந்து எக்ஸஸாக வந்தாலும் பரவாயில்ல. நம்ம சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நமக்கு வந்து ஒர்க் முடிஞ்ச மாதிரி ஆயிடும்.
சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது தையல் வந்து எண்டுலேருந்தே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஈவனாக தான் நமக்கு வரும். இதே நம்ம வந்து சைடில் வந்து அளவெடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா அதை விட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக இனி அடுத்த சைடு வந்து ஜாயின் பண்ணுறோம். கரெக்டாக அந்த ஃப்ரண்டில் வந்து குளிச்சு வெட்டின பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரியே எடுத்துக்கோங்க. சென்டர் வந்து கரெக்டாக ஸ்லீவோட சென்டரும் நம்ம ஷோல்டர் ஜாயினிங்கும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ரொம்ப பொறுமையாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுங்க. பேசிக்காக நீங்கள் வந்து படிக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச்சஸ் எல்லாமே. போக போக உங்களுக்கு வந்து பழகிடும். ஸ்லீவ் வந்து எப்போவுமே பிகினர்ஸ் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பழகுங்க. இப்போ நம்ம வந்து இந்த பக்கமுமே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். கரெக்டாக அந்த ஃப்ரண்டில் நம்ம வந்து குளிச்சு வெட்டின பக்கம் மட்டும் ஃப்ரண்ட் பீஸில் வர மாதிரி கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பக்கம் மாறி போயிடும், கரெக்டாக வராது. சரிங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.